Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வெட்டப்படும் ஒவ்வொரு மரக்கிளையிலிருந்தும் காட்டையே உருவாக்கலாம் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறார் நெல்லையைச் சேர்ந்த மரங்களின் காதலர் ஒருவர். யார் அவர்? அவர் தரும் நம்பிக்கை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடோட மொத்த பரப்பு பாத்தீங்கன்னா 1,30,32 சதுர கிலோமீட்டர் தான், 58 சதுர கிலோமீட்டர் தான். இதுக்கு பாத்தீங்கன்னா 42,91,94 மரம் தான் தேவை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் 10 அடி இடைவெளியில் நடுவதற்கு தேவையான மரக்கன்றுகள் குறித்த கணக்கை சொல்லும் இவர்தான் மரங்களின் காதலர். நெல்லை ராஜவல்லிபுரத்தைச் சேர்ந்தவர். பெயர் அர்ஜுனன். ஆனால் இந்த பெயரை சொன்னால் ஊர்க்காரர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. மரச்சித்தர் என்றே அறியப்படுகிறார். காரணம், அவரது எண்ணமெல்லாம் மரம், மரம் வளர்ப்பு, மரம் பராமரிப்பு மட்டுமே. சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளுக்காக வெட்டப்படும் மரங்களின் கிளையை என்னிடம் கொடுங்கள், ஒவ்வொரு கிளையையும் மரமாக்கி விடுகிறேன் என்கிறார் அர்ஜுனன். அப்படி சேகரிக்கும் மரக்கிளைகளை கொண்டு இதுவரை 10,000 மரங்களை பொது இடங்களில் நட்டு பராமரித்து வருகிறார். கடந்த ஓராண்டாக இவர் பின்பற்றுவது மண்ணில்லா மரம் வளர்ப்பு என்ற நவீன முறை. வெட்டப்பட்ட மரக்கிளையின் அடிப்பகுதியில் தேங்காய் நார் கழிவை சுற்றி கட்டி முறையாக பராமரித்து 90 நாள்களில் மரமாக்கி விடுகிறார் அர்ஜுனன். பொது இடத்துல நடும்போது இந்த மரத்துக்கு அணிஞ்ச வேண்டாம், கூண்டு வைக்க வேண்டாம், வேலி போட வேண்டாம், தொடர்ந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா வேற ஆதிக்கத்தை 90 நாள்ல பெரிய லெவலில் வந்துடுது. இது ஏன் தென்னை நாரை பயன்படுத்தணும் அப்படின்னா, பெரும் நகரங்கள்ல மண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப சென்னை போன்ற நகரங்கள்ல மண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அந்த நார் மெத்தையில பாத்தீங்கன்னா 90 நாள் அபிவிருதமான வளர்ச்சி, கிளை வேர் அதிகமா வருது. தஞ்சை உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கும் பயணித்து மரம் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். மரக்கிளைகளை பராமரித்து மரங்கள் வளர்க்கும் முறையை இயற்கை ஆர்வலர்களுக்கு கற்பித்து வருகிறார். மழை பொழிவு குறைவதை தடுப்பது காடு வளர்ப்பால் சாத்தியம் என்கிறார் இந்த மரச்சித்தர் அர்ஜுனன். இப்ப 11% காடுகள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மரத்திலிருந்தும் ஒவ்வொரு கிளை 2 கிளை எடுத்தாலே 33% காடுகளை ஒரே வருஷத்தில் நெருக்கிடலாம். அந்த தொலைநோக்கு பார்வையிலையும் இதை நடுறேன். ஏன்னா மழை இல்லை, சரியான மழை இல்லை, விவசாயம் நடக்கல. காரணம்னா மழை இல்லாதனால தான் நிலத்தடி நீர் பெருகலை, நிலத்தடி நீர் பெருகனால தான் விவசாயம் நடக்கலை. அப்போ நான் மித்தவங்க வேளாண் காடுகள் உருவாக்கினா, நான் மழை இருக்கிற காடுகளை நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய இலக்கு. சுற்றுச்சூழல் மீதான அக்கறையுடன் அர்ஜுனன் முன்னெடுத்துள்ள முயற்சிக்கு அவரது சகோதர உறவுகள் அனைவரும் தோள் கொடுத்து வருகின்றனர். தண்ணி பாய்ச்சது இதை கட்டிக்கிட்டு பக்குவமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இந்த கண்ணுளத்தை எடுத்து தம்பிட்ட கொடுத்துட்டு ஒத்தாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் தங்கச்சி பார்வதி, பேச்சியம்மாள், கருத்தப்பாண்டி, 5-6 10-25 பேர் வேலை பார்க்கும். மண்ணில்லா மரம் வளர்ப்பு என்ற தங்கள் முயற்சிக்கு தேவையான தேங்காய் நார், மண் தொட்டி உள்ளிட்டவற்றை கொடுத்து உதவுமாறு அரசாங்கத்திடமும் பொதுமக்களிடமும் கோருகிறார் இந்த மரச்சித்தர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.